சிறுகடைக்கு ஆசை சிறுகல்ல டுடே எபிசோடில் நம்ம மீனாக இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு நம்ம அடுத்து என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல மீனா. ஆனால் எப்படியாவது சத்திய கூட ரேகாவை சேர்த்து வச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம நீத்துவும் பிச்சையும் பிளான் போட்ட மாதிரி பிச்சு இருந்துட்டு நேராக நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஸ்ருதி கொஞ்சம் வேலையாக இருக்காங்க, அதனால பிச்சு கவனிக்கிறதில்ல. பிச்சுவும் ஆர்டர் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு எல்லாரும் கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிட்டுக்கிறாங்களா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வாக் போயிட்டுருக்காங்க. அங்கே பிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீ எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன ஸ்ருதி இவ்வளோ அழகாக ஆகிட்டு, நான் முன்னை பார்த்ததை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கியே. இல்லை ஸ்ருதி, நான் இப்போ தான் ஜெயிலில் இருந்தே வந்தேன். வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சிட்ருக்கிறதா கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் என்னை மன்னிச்சிருந்த ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ரவியும் அவரை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீட்டு இருந்துட்டு பிச்சுக்கு கால் பண்ணுறாங்க. நான் ஸ்ருதியை பார்க்க தான் வந்திருக்கேன் டாடி, நான் இப்போ ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு தான் கேட்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி ரவியும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது வெயிட் பண்ணி